ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் தற்போது காணக்கூடிய இந்த தாவரத்தின் பெயர் புளுமேரியா ஆல்பா என்று அழைக்கப்படுகின்றன. தமிழில் பன்னீர் புஷ்பம் என்று காமனாக அழைக்கப்படுகின்றன. இந்த வெள்ளை நிற பூக்கள் மேலே பாருங்க, எவ்வளோ அடர்ந்து எவ்வளோ அழகாக பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. இவை ஒரு பெரனியல் தாவரமாகும். நாம் இதை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றத காமிக்கலாம். இங்கே பாருங்க, ஒரு சின்ன பாட்டை எடுத்துக்கோங்க. சின்ன கட்டிங்காக இருந்தால் சின்ன பாட்டு எடுத்துக்கோங்க. பெரிய கட்டிங் நிறையா வேணும்னா ஸ்டெம் பெரிய திக்னஸ் இருந்தால் 12 இன்ச் பாட்டு, 10 இன்ச் பாட்டு, 15 இன்ச் பாட்டு அது மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இது உள்ளே பாருங்கள் ஒரு ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா, நம்ம தண்ணீர் விடும்போது அதிகமாக இருக்க தண்ணீர் வந்து என்ன ஆகும், இது வழியாக தாவர தேவையான தண்ணீரை எடுத்துக்கிட்டு மீதி இது வழியாக வெளியேற்றிடும். நாம் இதை பாட்டுக்குள்ளே மண்ணு போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஓடு துண்டு அப்படி நான் என்ன பண்ணணும், இந்த கேப்பு ஃபுல்லாக மறைக்கணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி உள் பக்கமாக உள்வாட்டம் அந்த ஹோல்ஸை மறைக்கிற மாதிரி நம்ம ஓடு வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மண்ணை எடுத்து நம்ம இதை உள்ளே போடணும். இங்கே பாருங்கள், இது ரெட் சாயில் மெனியூர் மிக்ஸ் பண்ணது. ரெட் சாயில் மெனியூர் அண்ட் ரிவர் சாயில் 2:1:1. 2% வந்து ரிவர் சாயில், 1% மணல், 1% சாணம், மாட்டு எரு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கணும். இதில் பார்த்தீங்களா, இந்த கட்டிகள்லாம் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அழகாக இந்த தூளாக இருக்க மண்ணை மட்டும் எடுத்து போடணும். பாதி சாயில் வந்து பாட்டில் பாதி ஃபில் பண்ணிக்கோங்க. மீதி எப்படி கட்டிங்ஸ் எடுக்கணும், எப்படி இதில் பதியம் போடணுங்கிறத காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு ட்ரீயில் கட்டிங்ஸ் எடுக்கும்போது இங்கே பாருங்கள், ஒரு பூ பூத்த தாவரத்தில் மட்டும்தான் கட்டிங்ஸ் எடுக்கணும். ஏன்னா அது முதிர்ச்சடைந்த தாவரம். பூக்காமல் கட்டிங்ஸ் போட்டு சின்னதாக இருக்கும்போது அதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்தோம்னா நம்ம டெவலப் ஆகாது. ஒரு பூ பூத்த தாவரத்துலேருந்து மட்டும்தான் கட்டிங்ஸ் எடுக்கணும். இது ஒரு பால் தாவரம். இதை நம்ம உடைச்சோன்னா இதுலேருந்து பால் வரும். இதை பாருங்கள், இந்த கட்டிங்ஸ் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம கட்டிங்ஸ் போடும்போது கிராஸாக கட் பண்ணி எடுக்கணும். இங்கே பாருங்கள், பால் சொட்டுது பாருங்கள். இதில் இங்கே பாருங்கள், இது ஒரு பால் தாவரம், பால் சொட்டும். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து கட்டிங்ஸ் எடுக்கும்போது இங்கே பாருங்கள், பூ இருக்குது பாருங்கள். நம்ம என்ன பண்ணணும், இது பெரிய 12 இன்ச் பாட்னா இது அப்படியே நம்ம வச்சிடலாம். அந்த இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், எல்லா இலையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு லைவாக காமிக்கிறதுனால எதையும் எடிட் பண்ணாமல் உங்களுக்கு லைவாக காண்பிக்கிறேன். ஏன்னா எடிட் பண்ணி போட்டோம்னா நமக்கு சரியான தகவல் கிடைக்காது. அதனால என்ன பண்ணுறதுன்னா, ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடிட் பண்ணாமல் உங்களுக்கு முழு வீடியோவும் டைரெக்டாக எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழு வீடியோ உங்களுக்கு இல்லை காண்பிக்கப்படுகிறது. அவ்வளோதான். இதை பாருங்கள், இந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுத்துட்டிங்களா, இது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கூட கட் பண்ணிக்கோங்க. இந்த லீவ் ஸ்டெம்மு அவ்வளோதான். இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதை இன்னும் கொஞ்சம் இங்கே ஷார்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், போதும். இது முனையில் 2 இலை இருந்தால் போதும். இது என்ன பண்ணணும், நம்ம அப்படியே தூக்கி அப்படியே ஸ்டெம்மை வச்சிடலாம். வச்சுட்டு மீதி இருக்க சாயில் வந்து ஃபில் பண்ணணும். இங்கே பாருங்கள், நாம் எப்போவுமே தொட்டியில் சாயில் ஃபில் பண்ணும்போது 1 இன்ச்சு குறைவாக பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம வாட்டரிங் பண்ணும்போது வாட்டரிங் வந்து அதில் வழிஞ்சு தொட்டிலேருந்து வெளியே வரக்கூடாது. அவ்வளோதான். இது பாருங்கள், இப்போ தனித்தாவரம் பாருங்கள். இது வித்தின் 1 மந்தில் புதுசாக ரூட் ஃபார்ம் ஆகி நமக்கு இந்த புளுமேரியா ஆல்பா பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இது வாட்டரிங் வந்து ஆரம்பத்தில் தினந்தோறும் போடலாம். ஒரு 15 டேஸ் பிறகு ஆல்டர்னேட்டிவ்ஸ் வாட்டரிங் பண்ணால் போதும். வித்தின் 1 மந்தில் ரூட் ஃபார்ம் ஆகி இந்த புளுமேரியா ஆல்பா தாவரம் நமக்கு பூ பூக்க ஆரம்பிக்கும். ஒரு தனித்தாவரமாக காணப்படும். வித்தின் 1 மந்த்துக்குள்ளே ரூட் ஃபார்ம் ஆகிடும். நம்ம இது குரோத் ஆன பிறகு அதுலேருந்து மறுபடியும் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆன பிறகு அதுலேருந்து நம்ம கட்டிங்ஸ் எடுத்துக்கலாம். இப்படி இதாக டெவலப் பண்ணுறது. நம்ம இப்படி கட்டிங்ஸ் போட்டு வைக்கும்போது செமி ஷேடில் வைங்க. ஆஃப்டர் 1 மந்த் கழித்து நியூ லீஃப் புதுசாக குரோத் ஆகும். அந்த நியூ லீஃப் வந்தோம்னா ரூட் ஃபார்ம் ஆகிடுச்சு நமக்கு தெரியும். அப்போ நம்ம எடுத்து என்ன பண்ணலாம், டைரெக்டாக சன்லைட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஒரு புதிய தாவரம் ரெடி. கட்டிங்ஸ் எப்படி போடணும், எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு. நன்றி, வணக்கம்.